ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜஸ்டின். இது நீல்கவனி சொல். எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்துதுன்னா அது கடந்த கால நினைவுகளை தான் நான் நினைக்கிறேன். கடந்த கால நினைவுன்னு சொல்கிற உடனே கஷ்டத்தை மட்டும் நினைக்காதீங்க. நம்ம விட்டு போனது, இழந்து போனது, மறந்து போனது, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையோட பிரதிபலிப்பு. எப்படி சொல்கிறதுன்னா, ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸு, அப்புறம் நம்ம கிரிக்கெட்டோட போனது. இந்த ஸ்கூல் டேஸில் போய் இந்த பானிபூரி கடையில் போய் இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பிளேட்டை வாங்கி 4 பேர் சாப்பிட்டது. அப்புறம் பார்த்திங்கன்னா சமோசா வாங்கி அதை சாப்பிட்றதுக்கு அடிச்சுக்கிறது. ஸோ டிஃபன் பாக்ஸை திருட்டுத்தனமாக எடுத்து சாப்பிட்றது. அப்புறம் அந்த பிடி வாதியார் துரத்தும் போது ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அந்த அனுபவத்துக்குள்ளே வந்திருப்போம்ல. அந்த அனுபவம்னு சொல்கிறத விட வாழ்ந்து வந்திருப்போம்ல. அந்த வாழ்ந்த நினைவுகள் நமக்கு திரும்பும் பொழுது சில நாட்கள் எனக்கு இரவு தூக்கமே இல்லாமல் போயிடும். நேற்று நைட்டு அந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னென்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் வீடு, நான் இருந்த வீடு திருச்சியில் ஒரு ரெட்டவாய்க்கால்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில். அங்கே என் ஃப்ரெண்டு, என் வீட்டுக்கு ஏற்றாப்புல என் ஃப்ரெண்ட்ஸ் வீடெலாம் இருக்கும். ஸோ அவங்க அவங்க ஓன் ஹவுஸஸ், நான் ரெண்டட் ஹவுஸில் தான் அப்போ இருந்தேன். ஸோ அந்த வீடுக்கு பக்கத்தில் ஒரு 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 வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் தான் நின்று நாங்கள் எல்லோரும் மேக்ஸிமம் பேசுவோம். அதேமாதிரி அவங்க வீட்டுக்குள்ளேயே கிரிக்கெட் விளாட்றது. அப்புறம் நாங்கள் கிரவுண்டுக்கு போய் மரத்தை பிடிச்சி தூங்கி அப்படியே ஒரு ஒரு வாய்க்கால் அங்கிட்ட தாண்டுவோம். ஸோ அதை ஒரு போட்டி மாதிரி நினச்சி விளாடுவோம். அப்புறம் அவங்க அப்போல்லாம் கம்ப்யூட்டர் இருக்கும் பார்த்தீங்களா. அப்போயே கம்ப்யூட்டர் வந்துச்சு. அந்த கம்ப்யூட்டரில் இந்த பாட்டு போட்டால் ஒரு மாதிரி இப்படி ஜூம், அப்படியே மியூசிக் வரும், ஒரு ஜூமில் வரும். அது ஒரு ஆச்சரியமாக நாங்கள் பார்ப்போம். பார்க்கும்போது ஒரு அலாதி சந்தோஷம் வரும்ப்பா. இப்போ எவ்வளோ பெரிய டெக்னாலஜி. ஆனால் இன்றைக்கி உலகம் எங்கேயோ போயிடுச்சு அதை கம்பேர் பண்ணும்போது. இந்த மாதிரி பல நினைவுகள். அப்புறம் காலேஜ் டேஸில் இந்த என்சிசி கேம்புக்கு போனது, அப்புறம் இந்த கல்ச்சுரல்ஸு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட டூர் போனது, எல்லாம் ஒன்றா சேர்ந்து எங்கேயாவது முக்கம் இந்த மாதிரி போய் உட்காந்து சரக்கு அடித்தது, சாப்பிட்டது. ஸோ அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய நினைவுகளை நம்ம நினைக்கும் பொழுது அப்படியே இருதயம் பாரமாகிடும். பார்த்துங்க எவ்வளோ விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டு அதை விட்டுட்டு நம்ம ஒரு வாழ்க்கை இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த அழகான நினைவுகள் கொடுக்குற வழி இருக்குதே அப்பா, அது பெரிய வலிங்க. அந்த வலிக்கு ஈடு வேறு எதுவுமே இல்லை. திருப்பி அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்காதா? திருப்பி அந்த சந்தோஷத்துக்குள்ள நம்ம போக மாட்டோமா? இந்த சந்தோஷம் எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? அது சொல்லவே முடியல. எல்லாருக்கும் இந்த கஷ்டம் இருக்கும்ல. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா, சின்ன சின்ன விஷயங்கள் கூட என் மனசில் நினப்பில் இருக்குங்க. அதான் ஒரு பெரிய தலைவலியே. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அப்போ நடந்த விஷயங்கள்லாம் எண்ணத்தில் இருக்கும். அந்த சின்ன விஷயம் நினைவுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே பயம் வந்துடும். எனக்கு அப்படியே பாரமே வந்துடும் மனசில். டக்குன்னு பயந்து, ஐயோ வேணாம்ப்பா, ரொம்ப உள்ளே போவானப்பா, ஏதாவது ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட போகிறோன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவேன். இப்போ கூட அந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்ததுனால தான் டக்குன்னு சரி ஓகே இது ஒரு வீடியோவை போடுவோம். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள், நினைவுகள் உள்ளவங்க கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ நம்மள மாதிரி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம்.